அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஏப்ரல் 23, 2026. அதாவது நாளைக்கு ஓட்டு போற டேட்டு நாளைக்கு தான். சரியா? ஒரு ஓட்டு என்பது சாதாரண செயல் கிடையாதுங்க. அது நம்மளோட உரிமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தி இதில் தாங்க இருக்கு. முக்கிய காரணம் அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஓட்டு போறதுனால உங்களோட கருத்தை நீங்க அரசாங்கத்திட்ட சொல்ல முடியும். உங்களோட குரல் அதுல வெளிப்படுத்திடும் ஒரு வழியா இருக்கும். நல்ல தலைவர்களை தேர்வு செய்யலாம். சரியான நபரை தேர்வு செய்தல் நல்ல ஆட்சி கிடைக்கும். அதனால்தான் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றன. அதாவது நாம் ஓட்டு போட்டால்தான் ஜனநாயகத்திற்கு அர்த்தமே குறையும். மக்கள் ஆட்சி நிலைக்கும். மக்களுக்கு ஓட்டு அவசியம். எதிர்காலத்தை உருவாக்குவது. நம்முடைய வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, கல்வி, நிறைய விஷயம் சொல்லலாம். இதற்கு அரசு தீர்மானங்கள் பாதிக்கும். அந்த அரசை தேர்வு செய்வதுதான் நம்மளோட ஒரு ஓட்டு, நம் போற ஒரு ஓட்டு. சரியா? மாற்றத்தை உருவாக்கும் சக்தி நம்ம இந்த போற ஓட்டுல தாங்க இருக்கு. ஒரு ஓட்டு சிறியது போல தோன்றலாம், ஆனா அது பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஓட்டு போடுங்க. நீங்க யாரு இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க நான் சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆனா கூட அது வேல்யூபிளே இல்லாம இருக்கும். உங்களோட ஒரு ஓட்டு, நீங்க போடுற ஒரு ஓட்டு வேல்யூபிளா ஒரு நபருக்கு போகட்டும். அந்த ஒரு ஓட்டுனால அவங்க தலையெழுத்து கூட மாறலாம். கண்டிப்பா நான் இது என்ன சொல்றேன்னா, அவசியம் எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருக்காதீங்க. இது உங்களோட உரிமை அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அப்புறம் மற்றவங்க எடுக்கிற முடிவை தான் நம்ம கேட்டுட்டு நம்ம அவங்களதான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தயவு செஞ்சு எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. நாளைக்கு டேட்டு மறக்காதீங்க. ஏப்ரல் 23, 2006. இந்த டேட் வியாழக்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓட்டு போட்டு இந்த வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.